ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி தான். அதுவும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இட்லி வேகிற டைம்லேயே நம்ம இந்த சாம்பார் வச்சிடலாம். ரொம்பவே குயிக்காக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் 2 தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்க போகிறோம். இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். இப்போ தாளிப்புக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சாம்பார் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளோட அந்த பருப்பும் ரெடி ஆயிரும். உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கு. பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ அது நல்லா கொதித்ததும் இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்புங்கனால நல்லா திக்காக வரும். ஸோ அதனால் தண்ணி உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தப்பல தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக காயப்பொடியும் சுக்கு பவுடரும் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்க போகிறோம். அதனால எந்த டேஸ்ட்டும் மாறாது, ஃப்ளேவர் நல்லா கூட்டி கொடுக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காயப்பொடியும் சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் இறங்கிடும். ஸோ ரொம்பவே சூப்பர் குயிக்கான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.